நோம்பு கஞ்சி 50 கிலோ அரிசி நம்ம சமையல் பண்ணியிருக்கோம். இதில் 2000 பேருக்கு விநியோகம் செய்கிறோம். இந்த நோம்பு கஞ்சியில் இதில் நோம்பு திறக்கிறவங்களுக்கும் இதில் சாயந்தரம் பள்ளி வாசலில் எல்லோரும் வந்து நோம்பு திறக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த கஞ்சி நம்ம கொடுக்குறோம். இது 50 கிலோ அரிசிக்கு உண்டான பல்லாரி 8 கிலோ பல்லாரி பயன்படுத்தி இதில் நோம்பு கஞ்சி காய்ச்சிருக்கோம். மல்லி, புதினா, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை எல்லாமே சேர்த்துருக்கோம். வெந்தயம், சீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கு பிறகு இஞ்சி, அதுக்குண்டான 3 கிலோ இஞ்சி, 3 கிலோ பூடு இந்த கஞ்சிக்கு பயன்படுத்தி நம்ம கஞ்சி தயார் செஞ்சுருக்கோம். இதுக்குண்டான தாளிப்பு எல்லாம் தாளித்து பட்டை, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசி எல்லாம் போட்டு மல்லிப்பூ இதெல்லாம் போட்டு இஞ்சி வெள்ளப்பெல்லாம் தாளித்து நம்ம செஞ்சுருக்கோம். இது தாளிப்பு வச்சுருக்கோம். இதை கடைசியாக கஞ்சி முடியும் போது இதை செய்வோம். இதில் மேலே போட்டு கஞ்சியை தயார் செஞ்சு விட்டுருவோம். அதே மாதிரி இந்த நோம்பு கஞ்சி தயார் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதில் தீ ஆஃப் பண்ண மாட்டோம். டீ எப்போதுமே அதனுடைய சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கறி சாம்பலான வரைக்கும் அதை செய்வோம் போடுவோம். இதில் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடு போட்டு, அதாவது மேலே கூரைக்குள்ள ஓடு பயன்படுத்தி கீழே அரிசிவோம், மூடிடுவோம். மூடும்போது அந்த சூடு எப்போதுமே இருக்கும். சாயந்தரம் வரைக்கும் இதனுடைய சூடு செய்யும் இந்த கஞ்சியில் இருக்கும். தேங்காய் எண்ணெயும், பட்டை, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பூ, இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாம் தாளிப்பு நம்ம செய்கிறோம். இந்த கஞ்சி போடுறோம். இதுதான் அதனுடைய சுவையில் வித்தியாசத்தை கொடுக்கக்கூடிய மனமும் இதில் இருக்கும். புதுப்பள்ளிவாசல் கஞ்சின்னு சொன்னால் ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை இதுவரைக்கும் நாங்கள் செய்கிறோம், பாதுகாத்து கொண்டு வருகிறோம். புதுப்பள்ளிவாசல் கஞ்சிக்காக பல இடங்களுக்கு வந்து வாங்கக்கூடிய மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க.